ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை ஆள வந்த அரக்கனே நாவல் பகுதி 5. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். மாலை கல்லூரி முடிந்து பேருந்து நிறுத்தத்தில் வந்து நின்ற கங்காவின் விழிகள் சாலையின் இரு புறங்களிலும் பாய்ந்து வெற்றியை தேடியது. பேருந்து நிறுத்தத்திலும் விழிகளை ஓடவிட்டு அவன் நிற்கிறானா என்று தேடி பார்த்தாள். ஆனால் அவன் இங்கு எங்கும் இல்லை. அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டவள் பேருந்து வந்ததும் ஏறிக்கொண்டாள். கூட்டம் அதிகமாக இருக்க மெல்ல நகர்ந்து பெண்கள் நிற்கும் பக்கம் செல்ல முன்னால் நின்ற இளைஞனை தெரியாமல் மோதிவிட்டாள். சாரி என்றவள் அவனை தாண்டி செல்ல, நீங்க இடிச்சா தெரியாம இடிச்சிட்டோன்னு சொல்லி சாரி கேட்பீங்க, அதுவே நாங்க இடிச்சிட்டா ஐயோ இவன் வேணும்னே இடிச்சிட்டான்னு சொல்லி கையா தக்கான்னு குதிப்பீங்க. வண்டிய ஸ்டேஷனுக்கு விடு அப்படின்னு சொல்லுவீங்க. வெற்றியின் குரல் அல்லவா அது? முன்னால் சென்றவள் அதிர்ச்சியோடு திரும்பி பார்க்க கண்ணடித்தவன் மெல்ல நகர்ந்து அவள் அருகில் வந்து செவியின் அருகில் குனிந்தவன், ஸ்டேஷன்ல ஏதோ சொன்னியே, அதுக்கு பதில் சொல்ல வேண்டாமா? அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு நீ எந்த பஸ்ல போவேன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த பஸ்ல ஏறிக்கிட்ட. அவள் ஈ என்று இழுத்தபடியே செல்போனை மெதுவாக தன் ஹேண்ட்பேக்கில் இருந்து எடுக்க அதை கண்ட வெற்றி சட்டென்று அவள் கையில் இருந்து செல்போனை பறித்தான். நீ புத்திசாலிதான், அதுக்காக மத்தவங்க நான் முட்டாள்னு நினைச்சிடாத. அவள் செல்போனை அங்கும் இங்கும் திருப்பி பார்த்தவன், ஓ ஆப்பிள், நானும் ஸ்டேஷன்ல இருக்கும் போதுதானே இன்ஸ்பெக்டர் உனக்கு இப்படி ஒரு ஐடியாவை போட்டு கொடுத்தாரு. அதுக்குள்ளவா நான் மறந்திருப்பேன். ஏன் நீ இடிச்சுட்டே செல்போனை வெளியில எடுக்கிற? அப்புறம் சொல்ல வந்தது பாதியில நிக்குதே. அம்மாவா பார்க்க தெரியாதவன் உன்னோட வீட்டுல இருந்தா அவங்கிட்ட போய் நீ சொன்ன அந்த டயலாக சொல்லடி. இனி ஒரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி டயலாக எல்லாம் பேசுன என்னடா பண்ணுவ? செவிடு பேந்துடும். 70 வயசுல விழ வேண்டிய பல்லு இந்த வயசுலயே போயிடும், ஜாக்கிரத. அப்புறம் ஒரு விஷயத்த கேட்க மறந்துட்டேன், நீ ஒரு நைட்டுக்கு எவ்வளவு வாங்குற? அத சொல்லவே இல்லையே. அழுதைய விட்டாள் கங்கா. அதை கண்டு அவன் மனம் இழகவில்லை, மகிழவே செய்தது. எவ்வளவுன்னு சொன்னா வசதியா இருக்கும், நேரம் கிடைக்கும் போது நானும் வந்துட்டு போவேன்ல. ஒரு நைட்டுக்கு எவ்வளவு வாங்குற? வழிந்த கண்ணீரை துடைத்தவள், அத முதல்ல போய் உங்க அம்மா கிட்ட கேளுடா. அவர் வீக்னஸை அறிந்து அதிலேயே அடித்தாள் கங்கா. கையை உயர்த்தியவன் பலார் என்று அறைந்தான். அவள் கண்ணம் சிவந்து போனது. கங்காவை வெற்றி அடித்ததை ஒருவரும் கவனிக்கவில்லை. ஏதோ பேசியபடியே பயணித்துக் கொண்டிருந்தவர்கள் சத்தம் கேட்டுதான் திரும்பி பார்த்தனர். நீ இப்படி பேசின செத்தடி, நீ இப்படி பேசினா நானும் இப்படிதான்டா பேசுவேன். அதற்குள்ள அடுத்த நிறுத்தம் வந்து விட்டது. தப்பா பேசின, இப்ப விழுந்த மாதிரியே அடி திரும்பவும் விழும். நீ அடிக்கும் போது என் கை பூ பறிக்கவா போகும்? திருப்பி அடிக்க எனக்கும் தெரியும், பார்க்கலாண்டி. செல்லை அவள் கையில் திணித்தவன், அதையும் பார்க்கலாம் என்று கூறியவன் பேருந்து கிளம்பியதும் சட்டென்று பேருந்திலிருந்து இறங்கிக் கொண்டான். அவனது பைக் அங்குதான் நின்று கொண்டிருந்தது. அதில் ஏறி அமர்ந்தவன் மனம் போன போக்கில் பைக்கை ஓட்டினாலும் அடுத்து கங்காவை எப்படி டார்ச்சர் செய்வது என்ற எண்ணத்தோடு தான் பைக்கை ஓட்டி கொண்டிருந்தான். மெரினாவுக்கு வந்தவன் இருள் வீழும் வரை கடல் அலைகளை பார்த்தபடியே கடற்கரையில் அமர்ந்திருந்தான். ஏனோ சட்டென்று கார்த்திகா நினைவு வந்தது. இப்போதெல்லாம் அவன் கார்த்திகாவை நினைத்து கூட பார்ப்பதில்லை. மாறாக கங்கா கங்கா என்றுதான் அவன் மனம் உச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. அவளை எப்படி பழி வாங்குவது, எப்படி அழ வைப்பது, எப்படி டார்ச்சர் செய்வது என்று மட்டுமே அவன் மனம் சிந்தித்துக் கொண்டிருந்தது. உண்ணும் போதும் உறங்கும் போதும் அவள் மட்டுமே சிந்தையில் நின்றாள். அதையும் தாண்டி ஏனோ இப்போது கார்த்திகாவின் நினைவு வந்துவிட்டது. திடீர்னு என்ன கார்த்திகா நினைவு? அவ சந்தோஷமா இருக்காளா, இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவள் எண்ணிற்கு அழைக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. அவள் எண் இப்போதும் அவனிடம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த எண் இப்போது அவளிடம் இருக்கிறதா என்று அவனுக்கு தெரியவில்லை. சட்டென்று மனப்பாடம் செய்து வைத்த கங்காவின் எண் நினைவு வர அவளை இனி எப்படி டார்ச்சர் செய்வது என்று அவன் யோசித்தான். சட்டென்று அவனுக்கு ஒரு யோசனை உதித்தது. தலையை திருப்பி பார்த்தான். இருள் வீழ்ந்து கிடந்தாலும் சற்று தள்ளி மிகவும் நெருக்கமாக ஒரு இளம் தம்பதிகள் அமர்ந்திருப்பது அவனுக்கு தெரிந்தது. மெல்ல எழுந்து அந்த தம்பதிகளின் அருகில் வந்தான். ப்ரோ, என்னுடைய செல் இங்க எங்கேயோ தொலைஞ்சிருச்சு, கொஞ்சம் உங்க செல்ல குடுக்கறீங்களா பிளீஸ்? கால் பண்ணிட்டு குடுக்கறேன்.
உடனே தன் செல்போனை எடுத்து லாக்கை ஓபன் செய்து வெற்றியிடம் கொடுத்து விட்டான் அந்த இளைஞன். தேங்க்ஸ் ப்ரோ, இப்ப வந்துடுறேன். ஒரு கால் பண்ணணும், அப்படியே என்னுடைய செல் இங்க எங்கேயாவது இருக்கான்னு கால் பண்ணி பாத்துடுறேன். ஓகே ப்ரோ, பொறுமையாவே கொண்டு வந்து கொடுங்க. ஓகே தேங்க்யூ என்று கூறியவன் செல்லோடு சற்று தள்ளி வந்து நின்றான். கங்காவின் எண்ணிற்கு அழைத்தவன் ஹலோ என்ற அவளது குரல் ஒலிக்க, ஹலோ இது கங்கா மேடம் தானே என்று கேட்டான். ஹலோ இது கங்கா மேடம் தானே? குரலை சற்று கனமாக்கி கேட்டான். ஆமா கங்கா தான். நீங்க யாரு? நான் தான் உங்க கஸ்டமர் சுப்பு பேசுறேன். நீங்க இப்போ ஒரு நைட்டுக்கு எவ்வளவு மேடம் வாங்குறீங்க? சார்ஜை ஏத்திட்டதா கேள்விப்பட்டேன். ஒரு நைட்டுக்கு எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா காசோட வந்துடுவேன். அழைப்பது வெற்றி என்று அவளுக்கு புரிந்தது. ராஸ்கல், நீ வெற்றி தானடா? இப்பவே உன்னை போலீஸ்ல மாட்டி விடுறேன் பாரு. என்ன மேடம் ரேட்ட கேட்டா இப்படி குதிக்கிறீங்க? டேய் வெற்றி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. வெற்றியா? அது யாரு மேடம்? மவனை இருடா, என்னுடைய செல்போன்ல நீ பேசிட்டு இருக்கிறது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு. இது ஒண்ணு போதும்டா, உன்னை நான் கம்பி என்ன வைப்பேன். இருடா, நான் இப்பவே ஸ்டேஷனுக்கு போறேன். உன்னை மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போக போலீஸ் இப்ப வரும், அங்கேயே இரு. ஓகே டார்லிங், நீ ரொம்ப கோவமா இருக்கேன்னு தெரியுது. ஓகே குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். அழைப்பை துண்டித்தவன் செல்போனை அதன் உடையவனிடம் கொண்டு வந்து கொடுத்தான். இப்போது வெற்றி வசமாக மாட்டி விடுவான் என்று நினைத்த கங்காவுக்கு ஒரு சந்தேகம். இவன் அவ்வளவு சீக்கிரமா மாட்ட மாட்டானே, இன்னைக்கு எவ்வளவு ஈஸியா எஸ்கேப் ஆனா. எல்லாம் பிளான் பண்ணி பண்றான் ராஸ்கல். நான் தான் அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா போச்சு. இப்பவும் அதே மாதிரி ஆயிட்டா என்ன பண்றது? எதுக்கும் கால் வந்த நம்பருக்கு போன் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அவன் நம்பரா இல்லாம இருந்தா என்ன பண்றது? வேற யார் செல்லாவது வாங்கி கூப்பிட்டு இருப்பானோ? யோசனையோடு அழைப்பு வந்த எண்ணிற்கு திருப்பி அழைத்தாள். ஹலோ என்ற ஆண் குரலில் மாற்றம். இது வெற்றியின் குரல் அல்ல. இது வெற்றி தானே? இல்லையே. சுப்புவா? இல்லைங்க, நீங்க யாரு? கொஞ்சம் முன்னாடி இந்த நம்பர்ல இருந்து வெற்றி போன் பண்ணி இருந்தாரே. ஓ அவரா? அவருடைய செல்போன் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி என்னுடைய செல்ல வாங்கிதான் போன் பண்ணாரு. ஓ அப்படியா? இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? மெரினால இருக்கோம். அவர் பக்கத்துல தான் இருக்காரா? தெரியலங்க, கொஞ்சம் முன்னாடி இருட்டு கொஞ்சம் கம்மியா இருந்தது, இப்ப நல்ல இருட்டா இருக்கு. அவர் பக்கத்துல இருக்காரா இல்லையான்னு தெரியல. ஓ அப்படியா? அவர் முகத்தை பாத்தீங்களா? இல்லைங்க, இருட்டுல முகம் சரியா தெரியல. இப்ப அவர் முன்னாடி வந்து நின்னா சுத்தமாவே தெரியாது. நான் வேணா அவரை தேடி பார்க்கவா? ஏதாவது அவசரமா? தேடினா சிக்கவா போறான் ராஸ்கல். முணுமுணுத்தவள் இல்ல வேண்டாங்க. அழைப்பை ஏமாற்றத்தோடு துண்டித்தாள். இனிமே இதே மாதிரி இவன் எனக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பான். போலீஸ்ல கம்ப்ளைண்டும் பண்ண முடியாது. அப்பாவிங்களதான் போலீஸ் அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இவனை எப்படி ஆஃப் பண்றது? யோசித்தவளுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அவன் அவள் மனதை காயப்படுத்தவே இப்படியெல்லாம் பேசுகிறான் என்று அவளுக்கு தெரியும். ஆனாலும் அவனது அந்த வார்த்தைகளை அவளால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. வெற்றியிடம் தன்னை இழந்தவள் வேறு ஒருவனை மணந்தால் அவன் கூறுவது போன்ற ஒரு பெண்ணுக்கு சமமாகி விடுவோமே என்ற எண்ணம் தான் அவளை காயப்படுத்தியது. அதற்காக வெற்றியோடு வாழ முடியுமா என்ன? அதைவிட தற்கொலை சிறந்த முடிவாக இருக்கும் என்று நினைத்தாள். அவள் அப்பா அவள் நிலையை எடுத்து சொல்லி அவளுக்கு இப்போதும் மாப்பிள்ளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். சில புகைப்படங்களை அனுப்பி, இந்த பையனை பாருமா, உன்னை பத்தி சொல்லிட்டேன், ஓகேன்னு சொல்லிட்டான். உன்னுடைய அனுமதி இல்லாம நடந்த அசம்பாவிதத்துக்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும்னு ரொம்ப பெருந்தன்மையோட கேட்கிறாரு என்று ஒவ்வொரு முறையும் போட்டோவை அனுப்பி அப்பா கேட்க, வரதட்சணை எவ்வளவு அப்பா கேட்டாரு? அடுத்த கேள்வியை தான் பதிலாக தொடுப்பாள் கங்கா. வரதட்சணை கொஞ்சம் அதிகம்தான். இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா கொஞ்சம் வரதட்சணை அதிகமா கொடுத்துதானமா ஆகணும். அப்பா இழுக்க சட்டென்று அழைப்பை துண்டித்து விடுவாள் கங்கா. இப்படியெல்லாம் நடந்தேறி கொண்டிருப்பதால் தான் அவனது அந்த வார்த்தைக்கு அவளை காயப்படுத்தும் சக்தி அதிகமாகவே இருந்தது. வெற்றி இப்படியே ஏதேதோ எண்ணிலிருந்து அவளுக்கு போன் செய்து, ஒரு நைட்டுக்கு எவ்வளவு வாங்குறேன்னு சொல்லு, நேரம் கிடைக்கும் போது வந்து போறேன் என்று கூறி அவள் மனதை காயப்படுத்தி ரசித்துக் கொண்டே இருந்தான். அவனது விளையாட்டு எல்லையை தாண்டி செல்ல பொறுத்து கொள்ள முடியாதவள் அவனது இந்த விளையாட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஒரு முடிவுக்கும் வந்தாள். மறுநாள் காலை 6 மணி. அம்மா டீ கொண்டு வந்து கொடுக்க அதை பருகியபடியே செய்தித்தாளை புரட்டி கொண்டிருந்தான் வெற்றி. அவனது அப்பாவும் அவன் அருகில் வந்து அமர்ந்து டீ பருகியபடியே செய்தித்தாளின் ஒரு தாளை அவனிடம் இருந்து எடுத்து செய்தியை புரட்ட ஆரம்பித்தார்.
அப்போதுதான் அழைப்பு மணி ஒலித்தது. இந்த காலங்காத்தால இது யாரு? வெற்றி, யாருன்னு பாரு. சமையலறையிலிருந்து அம்மா குரல் கொடுக்க பருகி கொண்டிருந்த டீ கப்பை அப்படியே டீப்போ மீது வைத்துவிட்டு எழுந்து வந்து கதவை திறந்தான். வாசலில் பெட்டி படுக்கையோடு நிற்கிறாள் கங்கா. ஏய், நீ என்னடி இங்க பெட்டி படுக்கையோடு வந்திருக்க? அவன் கோபமாக கேட்க, நீ ஒரு தொழில் தொடங்க எனக்கு பிள்ளையார் சுழி போட்டு கொடுத்த பாரு. அந்த தொழில என் ஹாஸ்டல்ல நடத்த முடியல, அதுக்கு வசதி பத்தல. இந்த வீடு ஓகே, சூப்பரா இருக்கும். இங்கே இருந்து அந்த தொழிலை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீதான் நல்ல மாமா தொழில் பாப்பியே. கஸ்டமரை எல்லாம் நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நான் சந்தோஷப்படுத்தி அனுப்பி வைக்கிறேன். கிடைக்கிற காசுல 50-50 ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு நைட்டுக்கு எவ்வளோன்னு அடிக்கடி போன் பண்ணி கேப்பியே, நேரம் கிடைக்கும்போ வந்துட்டு போறேன்னு. ஒரு நைட்டுக்கு 1 லட்சம் வாங்குறேன். அதை குடுக்கிற தகுதி உனக்கு இருக்கா? முடிஞ்சா கொண்டு வந்து கொடு, உன்னையும் சந்தோஷப்படுத்தி அனுப்புறேன் என்று கூறியவள் அவனை தள்ளி விட்டு விட்டு வீட்டிற்குள் வந்தாள். ஏய், எங்கடி வீட்டுக்குள்ள வர? வீட்டுக்குள்ள வராம ரோட்டிலேயே நிப்பாங்க? நான் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறதால தானே தினமும் கால் பண்ணி என்கிட்ட இப்படி பேசுற. இதோ இப்ப நான் உன் வீட்டுக்கே வந்துட்டேன். நீ எதுக்கு தேவையில்லாம கண்டவங்க செல்ல எல்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு எனக்கு போன் பண்ணி ஒரு நைட்டுக்கு எவ்வளவு வாங்குறேன்னு கேட்க போற? இப்ப உன் வீட்டுல உன் ரூம்லயே இருக்க போறேன். போன்ல இல்ல, நேராவே வந்து கேளு. சொன்ன ஒரு நைட்டுக்கு 1 லட்சம் வாங்குறேன். அத குடுக்க உனக்கு துப்பு இருந்தா வா, உன்னை சந்தோஷப்படுத்தி அனுப்புறேன். ஆமா, உன் ரூம் எங்க இருக்கு என்று கேட்டபடியே ஒவ்வொரு அறையாக ஏறி இறங்கியவள் அவன் அறையை கண்டுபிடித்து அறைக்குள் சென்று கதவை தாளிட்டாள். வெற்றி, என்னப்பா நடக்குது? சமையல் அறையிலிருந்து வெளியே வந்த அம்மா கன்னத்தில் கை வைத்தபடி கேட்க, அதுதானே, இங்க என்ன நடக்குது? அப்பாவும் கேட்க, 2 பேரும் நடக்கிறத பாத்துட்டு தானே இருக்கீங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு என்கிட்ட கேக்குறீங்க? கோபமாக தன் அறைக்கு வந்தவன், ஏய், கதவு திரடி, கதவு திரடி என்று கத்த அவளிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. பகுதி 5 நிறைவடைந்தது. பகுதி 6 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.